சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் யார் என்றால் களத்திர விரய மோட்சஸ்தானாதிபதியாக வருகிறார். அதாவது 7, 12ஆம் வீட்டின் அதிபதியாக சுக்கிர பகவான் வருகிறார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நட்பு வட்டாரம் அதிகம். பிறந்த இடத்தை விட வெளியூர் வெளிநாடு நட்பு வட்டம் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் சொல் வார்த்தைகளை விட நண்பர்கள் சொல் வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். விருச்சிக ராசி என்பதற்கு களத்தரக்காரகனே சுக்கிரனாக வருகிறார். 7 சுக்கிரன். அப்போ நல்ல அழகான வாழ்க்கை துணை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. கல்யாணத்துக்கு பிறகு வாழ்க்கை டோட்டலாக மாறிவிடும். கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாலியாக இருப்பீங்க, 1000 நண்பர்கள் இருப்பாங்க. கல்யாணத்துக்கு பிறகு ஒவ்வொன்றா விரயம் ஆகிக்கிட்டே வரும். விருச்சிக ராசிக்கு களத்திரக்காரகன் 11ஆவது வீட்டிலே குரு, ராகு, செவ்வாய் பார்வையில் நேச நிலையில் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த 24 நாட்கள் பார்த்தீங்கன்னா திருமணமான விருச்சிக ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கை துணை வழி குற்றங்குறைகளை கண்டுபிடிக்கக்கூடாது. 7 நேச நிலையில் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது வாழ்க்கை துணை வழி ஒரு விரக்தி ஏற்படும். நல்ல விஷயங்கள் எவ்வளோ இருக்கும், அந்த நல்ல விஷயங்கள்லாம் இந்த கேதுவுடன் சுக்கிரன் கூட்டணி சேரும்போது மறைந்து போயிடும். சின்ன தப்பு பண்ணாலும் பெரிய அளவு போதாகரமாக வெடிக்கக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசி என்பதற்கு ஏற்படும். அதனால் அடுத்த 24 நாட்கள் வாழ்க்கை துணையிடம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லைனா உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டுரும். திடீர்னு பிரச்சனை வரும், பிரிஞ்சு போகிற மாதிரி நிலை வரும். விருச்சிக ராசி என்பர்கள் கவனமாக கடக்கக்கூடிய ஒரு நேரகரமாக இருக்கிறது. விருச்சிக ராசிக்கு 7ஆவது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கிறார். குரு பார்வையில் சுக்கிரன் அமர்ந்திருக்கும் போது உப்பு இல்லை, மிளகாய் இல்லை, சாப்பாட்டில் குழம்புல குறைவாக இருக்குது அப்படின்னு சண்டை கட்டாதீங்க. குறைச்சலாக இருந்தாலும் நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கை துணையை பற்றி ஒரு புரிதல் இல்லாத தன்மை அடுத்த 24 நாட்கள் விருச்சிக ராசி என்பதற்கு ஏற்படுத்தும். 7ஆம் அதிபதி 11ஆவது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது அவர் விரையாதிபதியாக இருக்கிறார். விரய செலவுகள், தேவையில்லாத தண்ட செலவுகள் இதெல்லாம் குறைவதற்கான வாய்ப்புண்டு. 7 11ஆவது வீட்டிலே வரும்போது உங்களுடைய அபிலாசைகள் நிறைவேறும். 11ஆவது வீட்டிலே சுக்கிரன் அமர்ந்து நேச நிலையில் இருந்தாலும் குறிச்செவ்வாய் பாரியில் இருக்கிறார். 6 8ஆம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது விருச்சிக ராசிக்கு 8ஆவது வீட்டிலே செவ்வாய் வரும்போது அவர் இப்போ படித்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி படிக்கணும். புதனுடைய வீட்டில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்யும்போது படித்து கொண்டிருப்பவர்கள் மனம் அலைபாயாமல் இருக்கணும். காதல், கல்யாணம் இப்படி ஏமாறாமல் இருக்கணும். சுக்கிரன் 11ஆவது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது ஆண் பெண் நண்பர்கள் கூடுவார்கள். நீங்கள் சுப விசேஷங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பெலாம் உண்டு. எப்போதுமே ஜாலியாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சுக்கிரன் 11ஆவது வீட்டில் வரும்போது ஜாலியாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும். விருச்சிக ராசிக்கு அவரே களத்திர விரையாதிபதியாக இருக்கும்போது வாழ்க்கை துணையிடம் மட்டும் நீங்கள் புரிதல் வேண்டும், புரிஞ்சு செயல்பட வேண்டும். கேது ஒரு விரக்தியான கிரகம், பற்றற்ற சந்நியாச கிரகம். ஒரு வார்த்தை சொன்னாலும் குடும்பத்தில் நிம்மதி போயிடும். இதை விருச்சிக ராசி என்பர்கள் அறிந்து புரிந்து செயல்படுங்க. அடுத்த 24 நாட்கள் களத்திரக்காரகன் நேச நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். விருச்சிக ராசிக்கு 7ஆவது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கிறார். குரு பார்வையில் சுக்கிரன் அமரும்போது திருமண வயதில் உள்ளவர்கள், வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள், வரன் உடனே செட் ஆனால் கூட ஆகும். 2 வருஷம் 3 வருஷம் வரன் பார்த்து கொண்டிருக்கிறேன், ஒரு ஜாதகம் கூட செட் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த 24 நாட்கள் எதிர்பாராத விதமாக செட் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு.
முதல் தாரமோ 2ஆம் தாரமோ திருமணம் கூட நடக்கும். அதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. ஏன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பார்வையில் சுக்கிரன் அமர்கிறார். இளைஞர்களுக்கு காதல் மலரும். ஏற்கனவே காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பெலாம் உண்டு. கல்லூரி படித்து கொண்டிருப்பவர்கள் கல்யாணம் பண்ணி படிப்பை விட்டுட்டு வந்தவர்கள்லாம் உண்டு. அதனால் படிப்பில் கவனம் செலுத்துங்க. செவ்வாய் பார்வையில் சுக்கிரன் அமர்ந்தால் படிப்பை கெடுத்து கல்யாணத்தை ஏற்படுத்தி 2 கெட்டான் பொழப்பா வாழ்க்கை போயிடும். அதனால் விருச்சிக ராசி என்பர்கள் இந்த 24 நாட்கள் உணர்ச்சி வசப்படாதீங்க. எதற்கும் கொஞ்சம் யோசித்து செயல்படணும். விருச்சிக ராசிக்கு 10வது வீட்டிலே சூரியன் அமர்ந்திருக்கிறார். சூரியன் பலமாக இருக்கும்போது வேலை தொழில் வருமான குறைபாடு இல்லை. ஏன்னா அவர் ஆட்சி திக்பலம் பெற்றிருக்கிறார். சூரியன் மிக பலமாக இருக்கும்போது அரசு வழியில் ஆதாயம் உண்டு. அரசியல் வேலைக்கெல்லாம் முயற்சி செய்யலாம். உங்களுடைய வருமான பொருளாதாரத்திற்கு முயற்சி செய்யுங்க. வாழ்க்கை துணை வழியில் விட்டு கொடுத்து அனுசரித்து புரிந்து செயல்படுங்க. அப்போ தான் விருச்சிக ராசி என்பளுக்கு இந்த சுக்கிரன் நேச நிலையில் இருக்கும்போது வாழ்க்கை துணை வழியில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். விருச்சிக ராசிக்கு 4வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அவர் எப்போ எங்கே இடம் கிடைக்கும், எங்கே சந்து கிடைக்கும், எப்போது நம்ம பூந்து கிடைக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கார். அதற்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. விருச்சிக ராசி என்பர்கள் உங்கள் மனதளவில் உங்களுக்கு இப்போ நிம்மதி இல்லாத ஒரு பொழப்பாக தான் போயிட்டுருக்குது. அர்த்தாஷ்டமச்சனியாக சனி பகவானுடைய 10ஆம் பார்வை விருச்சிக ராசியின் மேல் விழுகிறது. அதனால் பொறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். விருச்சிக ராசி என்பர்கள் பேராசை பேரின்பத்துக்கு ஆசைப்படாதீங்க. பெரும்பாலும் தகாத உறவு கெட்ட பழக்க வழக்கங்களில் ஈடுபடாதீங்க. உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அமைப்பெலாம் உண்டு. எதற்கும் நீங்கள் நிதானித்து செயல்பட வேண்டும். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.